ரேம் இருக்கு இல்லையா, 6 GB 5 GB இந்த மாதிரி, அந்த மாதிரி இதில் வந்து ஒரு கம்மியான ஒரு மெமரி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைக்ரோ ப்ராசஸர் பற்றி தெரியும். ஸோ GPIO பின்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. மேலே வந்து ஒரு சில பின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக, அதெல்லாம் GPIO பின்ஸ், ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் பின் சொல்லுவாங்க. வி கேன் ஏபிள் டு ப்ரோக்ராம் தட் பின்ஸ் வெதர் இட் கேன் பி இன்புட் ஆர் அவுட்புட். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அது அனலாக் சிக்னலாகவும் இருக்கலாம், இல்லை டிஜிட்டல் சிக்னலாகவும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக இது வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் அண்ட் சம் ஆஃப் த பார்ட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதை வந்து சைபர் செக்யூரிட்டிலையும் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ வயர்லெஸ் ஹேக்கிங் அண்ட் ஸ்பைங் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். இது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒய்ஃபை ஹேக் பண்ணுறதுமே நம்ம அதில் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஒய்ஃபை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. லைக் ஒரு அப்ளிகேஷன் WPAன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு ஒய்ஃபை ஸ்கேன் பண்ணிட்டு ட்ரை பண்ணோம்.